லாஸ்ட் வீக் மார்க்கெட் 23,700 சம்திங்ல இருந்தது. அதுக்கப்புறமா மண்டேவே நல்ல அப்சைடு மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க வார், அதனுடைய பேச்சுவார்த்தை சரியான முடிவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன், இதெல்லாம் மார்க்கெட்டை பாதிச்சது. ஃப்ரைடே மார்க்கெட் அதுக்கு முன்னத்த வாரம் இருந்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 50-100 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு. இந்த விஷயங்கள் இன்னும் சரியா மார்க்கெட் சைடு வந்து கிளியர் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். ஈரான் அமெரிக்காவினுடைய ஒப்பந்தம் இன்னும் முடிவுக்கு வரல. ஆனா சில ஊடகங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் போட்டிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் சைடு இதை முழுமையா ஏற்கல அல்லது வந்து இதற்கான ஒரு பதிலையும் தரல. மார்க்கெட் ஏறுனா இறக்கிறதுக்கு அவர் ஏதாவது ஒரு விஷயம் இந்த சம்பந்தமா சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை சரியா அமைஞ்சிருக்கோ இல்லையோ, ட்ரம்ப் இது சம்பந்தமா நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் சொல்லாததுனாலேயே மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். குரூடாயிலோட பிரைஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால மார்க்கெட்டினுடைய ஸ்டேட்டஸ் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். இன்னைக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா இண்டிகோ பார்க்கலாம். அவங்களுடைய Q4 ரிசல்ட்ல கிட்டத்தட்ட 2,500 கோடி பக்கம் லாஸ் காமிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் தான் அந்த ஸ்டாக்குக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா பதஞ்சலி ஃபுட்ஸ், இவங்களுடைய Q4 ரிசல்ட்ல ஒரு நியூ ரெக்கார்ட் ஹை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு பாசிட்டிவான மூமெண்ட்டை கொடுக்கலாம். இன்னைக்கான இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்ட்ராடேல உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.